கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பிசாசாகிய திருடன் எதற்கு வருகிறான்? நம்முடைய ஆத்துமாவை கொல்ல, நம்முடைய ஆசீர்வாதங்களை அழிக்க, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை திருட வருகிறான். ஆம் பிரியமானவர்களே, அவன் வேறொன்றுக்கும் வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளையும் அவன் திருட வருகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவானவனுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். ஆனால் சத்ருவானவன் நம்முடைய ஜீவனை எடுக்க, நம்மை கொல்ல, நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பான். ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பரிபூர்ண ஜீவனை கட்டளையிடுவார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய நன்மையினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா.